அதை பற்றி தான் பேசலான்னு இருந்தேன்பா. எப்படியோ சாயங்காலம் எல்லாரும் நீங்களாம் ஊருக்கு போயிடுவீங்கல்ல, அதான் நீ இருக்கும்போதே நந்தினிக்கு தாலியை பிரித்து கோத்துடலாம். சூப்பர்க்கா. எப்படி எங்க பண்ண போறோம்? இங்கேயே பண்ணிடலாம்ப்பா. எப்படிக்கா? அதான் இவ்வளவு பேர் இருக்காங்களே வீட்ல. எல்லாரும் இப்போ கோயிலுக்கு கிளம்பிடுவோம் லடியே. நம்ம 5 பேர் மட்டும் கொஞ்சம் லேட்டாக போவோம். நான் பிரியாவோட சேர்த்து தான் சொல்கிறேன், சரியா? நான் அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டோம். அதுக்குள்ளவே வீட்டில் இருந்து கடற்கடன்னு தாலியை பிரித்து கோத்துடலாம். ப்ராப்பராக பண்ணணுன்னா லேட் ஆகும். ஆனால் உங்கள் 2 பேர் விஷயத்தில் அதையெல்லாம் பண்ண முடியாது. அதனால் சீக்கிரமாக முடிச்சிடலாம். சரிக்கா. கோயிலேருந்து ராகுலும் காயத்ரியும் நம்மளுக்கு தகவல் சொல்லுவாங்க. ஒரு வேளை நம்ம சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாருன்னா வீட்டுக்கு வந்துட்டா பிரச்சனை ஆயிரும்ல. ராகுலுக்கிட்டையும் ஏற்கனவே நாங்கள் பேசிட்டோம். பரவாயில்லையே, என் அக்காளுங்க ரெண்டும் மூலகாரியங்களா இருக்குதுங்கப்பா. நாங்கள் மூலக்காரியாக இருக்கிறது இருக்கட்டும், நீ தாலியை ஒழுங்காக போட்டு வை, சரியா? துண்டு ஒரு முறை தான்க்கா தவறும், சும்மாலாம் தவறிக்கிட்டு இருக்காது. அது சரி. சரிடி, பத்திரம் என்ன? சரி, எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்கள் போகிறோம். டாட்டா ட்வின்ஸு. நாங்கள் ஒன்றும் ட்வின்ஸ் இல்லை. இருந்தாலும் ட்வின்ஸ் மாதிரி தானே இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். சரி வா அர்ச்சனா, போவோம். சரிக்கா, வரேன்டா சந்தோஷ். சரிங்கக்கா. வரேன்ப்பா. ஆமா, அப்படியே இங்கிலாந்துக்கு போதுங்க ரெண்டும். இங்க இருந்து கீழே போதுங்க. இதுக்கு வேறப்பா வரண்டாவாம். வாயடி, வாயிலே அடிக்கவா? நீ இருக்கிய? நான் தான் இருக்கேன்ல. லூசு மாதிரி பண்ணாத நந்தினி, நான் உன்னை மிஸ் பண்ண போறேன் நந்தினி. யா? ஆமா, சாயங்காலம் ஊருக்கு போறோம்ல நாங்க. அப்படியாவா போயிட போறீங்க? திரும்பி வந்துருவீங்கல்ல? மணியை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு வருவோம். அதுக்கப்புறம் எங்க இருந்து வர்றது? அப்புறம் நான் அங்க வந்துடுறேங்க. வந்துருவியா? அர்ச்சனாக்கெல்லாம் வந்துருவாங்களா அங்க? அர்ச்சனாக்கா பசங்க நானு எல்லாரும் வந்துருவோம். பிரியாவும் வந்துரும். பாரு, நான் இந்த விஷயத்தையே மறந்துட்டேன். எப்படி இருந்தாலும் கார்த்தி மாமாக்காக வச்சு அர்ச்சனாக்கா அங்கே வந்து தானே ஆகணும். அர்ச்சனாக்கா அங்கே வந்துட்டா நீயும் கண்டிப்பாக அங்கே வந்து தானே ஆகணும். அப்பாடா, எனக்கு இது போதும்டி. ஆனால் இந்த ஒரு வாரம் எப்படி உன்னை பார்க்காம இருக்க போகிறேன். அதான் சந்தோஷம், எனக்குமே கஷ்டமாக இருக்கு. ஆனால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுடி. 1 வீக் பிரிஞ்சு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. எனக்கும் தெரியும். சரி, அப்போ நீங்கள் போகும்போது உங்கள் சட்டை ஒன்று வச்சுட்டு போயிடுங்க. எங்க சட்டையா? ஆமாம். என் சட்டையை வச்சுக்கிட்டு நீ நடி பண்ண போற? அதை நான் பண்ணும்போது சொல்கிறேன். என்னது? நான் கீழே போறேன், வாங்க. நீ என்னன்னு சொல்லிட்டு போடி. என்ன இருக்கு சொல்லுங்க முறுக்கு. என்னன்னு சொல்லிட்டு போடி. என்ன? ஏய், விளையாடாதடி. என் சட்டியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். பண்ணும்போது சொல்றேன்னு சொன்னல, அப்புறம் என்ன அவசரம் உங்களுக்கு? கொஞ்சம் கூட பொறுமையா இல்லை சந்தோஷம் உங்களுக்கு. என்ன மட்டும் அப்படியே பறக்கா வெட்டி மாதிரி சுத்திரி எடி, பறக்கா வெட்டி மாதிரி இருக்கு எடின்றீங்க. ஆனா நீங்களே பெரிய பறக்கா வெட்டி தான் தெரியுமா? வாங்க, ஒழுங்கா வீட்டுக்கு போலாம். கீழே போலாம், வாங்க. சரி சரி, திட்டாத வர. வாங்க. நந்தினி, எனக்கும் உன் ட்ரெஸ் ஒன்று கொடுக்குறியா? சந்தோஷ, அமைதியா வாயா. சீரியஸா தான் கேட்குறேன். யாரங்க போகிறப்ப ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து உங்க சூட் கேஸ்ல வச்சிடுறேன், சரியா? வாங்க இப்போ. தேங்க்யூ டி சொல்லும். சரி வா போலாம். இங்க பாருங்க பசங்களா, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டு நீங்க தம்பதியா வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் இடம் இந்த கோயில் தான். இதை என்னைக்கும் நீங்க மறக்க கூடாது. சரிங்கப்பா. நானும் உன் அம்மாவும் கூட இந்த கோயிலுக்கு தான்டா வந்தோம் முறை கல்யாணம் முடிஞ்சு. அப்படியாப்பா? ஆமா. நான் மட்டும் இல்லை, இந்த அசோக்கும் இங்கே தான் வந்தான். பத்மநாபா சுகன்யாவை கல்யாணம் பண்ணதே இந்த கோயிலில் வச்சு தான்டா. அது இன்னும் ஸ்பெஷலு. அப்புறம் உன் மாமனார் இருக்கிறானே முரளி, அவனும் இந்த கோயிலுக்கு தான் வந்தான் ஷில்பாவை கூட்டின்னு. சூப்பர்ப்பா. அப்போ இதனால நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்கள் எல்லாரும் மாதிரியும் நானும் மணிமேகலையும் கூட லைஃப் லாங் ஜாலியாக இருப்போம்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ஹாப்பியாக இருப்போம்னு சொல்கிறீங்க, அப்படி தானேப்பா? அதே தான் கண்ணா, அதே தான். நீ மணிமேகலையும் சந்தோஷமாக இருக்கணும் கடைசி வரைக்கும். சரிங்கப்பா. சரிப்பா, இப்படியே வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்க வேணாம், 4 பேர் கண்ணு பட்டுரும். வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போலாம். போலாம். மணி, நீ ஏம்மா உம்முனே இருக்கிற? நானும் வீட்டுல இருந்து கவனிச்சுருந்தாங்கிற, ஏன் ஒரு மாதிரி அமைதியா வைக்கிற? ஒன்றும் இல்லையா, நான் நல்லா தானே இருக்கேன் டாடி. நீ நல்லா இருந்தீங்கன்னா நான் ஏம்மா அப்படி சொல்ல போறேன்? ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அது மேக்கப்பு கம்மியா போட்டேன்னா அதான். அதுவும் இல்லாமல் வெயில் வேற அதிகமாக அடிக்குதுல்ல, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. வாங்க கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்குள்ள போவோம். அதுவும் சரிதான், வெயில் அதிகமாக தான் இருக்கு. சரி வாட செல்லும் போலாம். அப்புறம் உங்க அத்தை வேற உள்ள இருந்துகிட்டு கத்துவா, கோயிலுன்னு கூட பார்க்க மாட்டான். வாங்க நம்ம உள்ள போயிருவோம். சரிப்பா. ஏய் முட்டாள், என்ன? நான் உனக்கு வீட்டில் என்ன சொன்னா? மூஞ்ச குரங்கு மாதிரி வச்சிருக்காத, நார்மல் ஆயிரு எல்லாருக்கிட்டையும் தானே சொன்ன. என்ன நீ காட்டி குடிக்கிறியா எல்லாருக்கிட்டையும்? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல. அப்போ எதுக்கிட்டி குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிருக்க? எப்பொழுதும் எப்படி இருப்ப? ஈன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பியா எல்லாருக்கிட்டையும்? அப்படியே சிரிக்க வேண்டியதுதானே? உனக்கு தான் அதெல்லாம் நல்லா வருமே. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு மூஞ்சி அப்படியே குழந்த மாதிரி வச்சுப்பா. இப்போ என்ன உனக்கு? ஓ, உன்ன நான் கஷ்டப்படுத்துறேன்ல, உனக்கு கஷ்டமா இருக்குல்ல, வலிக்குதுல்ல? கடவுளே, இதுக்கு பேர் தாண்டி கர்மான்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாம இருக்கணும். அப்படி கஷ்டப்படுத்தினா நமக்கும் அது திருப்பி நடக்கும். ஓடி தூண் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க, போ கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கிட்ட நல்லா வேண்டிக்க. எப்படியாவது இந்த மனோஜ் கிட்ட இருந்து என்னை காப்பாத்து கடவுளேன்னு கெஞ்சி கதறி வேண்டிக்க. எனக்கு அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. பாரு,
நான் உண்மையை தான் சொல்கிறேன் மனோஜ். நான் உங்களை ஆசாசியாக காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் உங்களை விட்டு என்றைக்குமே வெளியே போக மாட்டேன். நீங்கள் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் சரி, நான் உங்கள் கூட தான் இருப்பேன். அடடடடடா, நீ சொன்னதை கேட்டு அப்படியே என் ஹார்ட் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு மணிமேகலை. பாரு, சட்ட வழியா என் ஹார்ட் வெளியே வந்துருச்சு. ச்சே, போடி உள்ள வந்துட்டா இப்பதான் பெரிய இவ போடி. ஏன் மனோஜ் இப்படி பேசுகிறீங்க? நான் அடிக்காம உள்ள போடி, சும்மா ஓவரா சீனை ஓட்டிக்கிட்டு. புஷ்பாக்கா, ஆரம்பிச்சிருவோமா? சரிம்மா அர்ச்சனா, சட்டு புட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா. யாருன்னா வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். சரிடி, அதான் காவலுக்கு ராகுல வச்சிருக்கோம்ல, அப்புறம் என்ன கவலை? நம்ம கடன்னு தாலியை பிரிச்சு கோத்துருவோம். அந்த சரடை இவ கழுத்துல மாட்டி விட்டுட்டா நம்ம வேலை முடிஞ்சுது. அக்கா, வெறும் சரடை மட்டும் போட்டு விட்டா போதுமா? ஆமா, இந்த காசு மாலை, நாணக்கொலா, குண்டுமணி இதையெல்லாம் சேர்த்து போட்டு விட்டா தானக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் வேற பொண்ணுமா? சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துருவாக்கா. அது என்ன சாக்லேட்டாப்பா, டக்குன்னு போய் வாங்கிட்டு வரதுக்கே அதையெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கணும். அப்படியா? என்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தா நான் வாங்கியிருப்பேன். எனக்கு இதெல்லாம் தெரியாதுக்கா. தாலின்னா தாலி வாங்கணும், அப்புறம் சரடுன்னா ஒரு செயினை வாங்கணும், அவ்வளவுதான் நான் நினைச்சேன். ஒரு கவலையே வேணாம் சந்தோஷ், என்கிட்ட இருக்கு, நான் அதை வச்சு அவளுக்கு போட்டு விட்டுறேன். புதுசா பக்கா வாங்கி வச்சிருக்கீங்க? ஆமா அர்ச்சனா, ஆனா நிறைய எல்லாம் வாங்கல, சும்மா ஒரு ஜோடி வாங்கி வச்சேன் ஆசைக்கு. நான் அதை அப்படியே நந்தினிக்கு போட்டு விட்டுறேன். சூப்பருக்கா. ஆனா என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை பாருங்க வாங்கினதை. அது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினதுரி. நான் வாங்கி அப்படியே பீரோல வச்சதுதான், நானே மறந்துட்டேன். இப்போ இந்த விஷயத்த சொல்லும் போதுதான் எனக்கே ஞாபகம் வருது. நீ இப்போ இதை பத்தியெல்லாம் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காம போயிட்டு என் ரூம்ல இருக்க பாரு, எடுத்துட்டு வா. 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினதையா கையோட வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல நந்தினிக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கையோட வச்சிருக்கீங்களா? எதையும் ஆராயாம விட மாட்டல நீ. சொல்லுங்கக்கா, உங்க வீட்டுல தானே இருந்திருக்கணும். இப்ப நந்தினிக்கு கொடுக்கணுங்கிறதுனால தானே கையோட எடுத்து வச்சிருக்கீங்க. அதனால தான் கேட்டேன், இதெல்லாம் எப்ப பண்ணீங்கன்னு. நந்தினிக்கும் சந்தோஷமா மறைமுகமா கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொன்னீங்கல்ல நீங்க? ஆமா. அப்ப நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு? நந்தினிக்கு 5ஆம் நாள் தாலியை பிரிச்சு கோக்கணும்னு சொன்னா இல்லையா? ஆமா. அன்னைக்கு தான் முடிவு பண்ண, நான் வாங்கி வச்சிருந்த தங்கத்தையே நந்தினிக்கு போட்டு விட்டுறலான்னு. ஏன்னா நம்ம சார்பா நந்தினிக்கு நம்ம எதுவுமே பண்ணல கல்யாணத்துக்கு. சரி, இதை போட்டு விட்டுறலான்னு அன்னைக்கு தான் டிசைட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் சந்தோஷம் இதை வாங்கியிருப்பானோ இல்லையோ எனக்கு எதுவும் தெரியல. அவன்கிட்டையும் போய் கேட்கறதுக்கு எனக்கு தோணலை. ஏன்னா குழந்தை சரடெல்லாம் வாங்கிட்டான், இதோ தாலியும் வாங்கிட்டான், நிறைய செலவு பண்ணியிருக்கான் கல்யாணத்துக்கு வேற. அது மறைமுகமாக நடந்த கல்யாணமாகவே இருந்தாலும் அதுலேயும் நிறைய செலவு நடந்திருக்குல்ல. அதனால தான் சரி, நான் வாங்கி வச்சிருந்த தங்கத்தை அவளுக்கு போடணும்னு நினச்சேன். போதுமா? இதுக்கு மேலே எதனா சொல்லணுமா? அக்கா, அதையெல்லாம் நான் செலவா பார்க்கலக்கா. இருந்தாலும் நீ உழைச்ச காசு இல்லப்பா எல்லாம். அது நான் நந்தினிக்காக தானக்கா பண்ணேன். அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. சரிதான். அர்ச்சனா, ஓடி போய் என் ரூம்ல இருக்கு பாரு, எடுத்துட்டு வா. யார் ரூமுங்கிற பாரு? மனோ ரூம்ல இருக்கு. இப்ப நான் மனோ ரூம்ல தானே இருக்கேன். மனோ ரூம்ல இருக்கும், போய் எடுத்துட்டு வா. அக்காவோட பேக்ல தான் இருக்கும். சரிக்கா. அக்கா, உங்களுக்கு ரூம் மாறினது எப்படிக்கா ஃபீல் ஆகுது? ஏய், என்னடி வாயிலேயே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க? என்ன எதனா கேட்டுக்கினே இருக்க? உனக்கு என்னடி? அக்கா நீங்க சொல்லுங்கக்கா. இப்ப மனோ ரூம் எப்படி இருக்கு உங்களுக்கு? வசதி பத்தல தானே அந்த ரூம்ல? ரூம் பத்தல தாண்டி, ஆனா வசதியா இருக்கு, அவ்வளவுதான். நீ போ, இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நீ எதுக்குடி சும்மா சும்மா சிரிக்கிற? சும்மா மூஞ்சிய பாரு. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். உனக்கு வேலையை முடிச்சிருவோம், அப்புறம் லேட் ஆயிட போகுது. ஆமா, அப்புறம் எங்க கூட்டு கலவாணிகள் எல்லாம் காணும்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் சரிதான். அர்ச்சனா, நீ வேகமா போய் எடுத்துட்டு வாமா. A few moments later. அவ்வளவுதான்மா, செயினை போட்டு விட்டாச்சு. வந்து சாமி கும்பிட்டுக்கோவா. 2 பேருமே வந்து கும்பிட்டுக்கோங்க. சரிக்கா. மஞ்சள் கயிறு இருக்கும்போது எந்த அளவுக்கு நீ பாதுகாப்பா வச்சிருந்தியோ அதே மாதிரி தான் சரடியும் வச்சிருக்கணும், சரியா? செயின் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாலாம் இருந்துடாத, கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. சரிக்கா. இந்த தாலி சரடு தனியா பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருந்தது. இப்ப நந்தினி கழுத்துல இன்னும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஆமா பிரியா, நந்தினிக்கு ரொம்ப அழகா இருக்குது. என் புருஷ செலக்ஷன் ஆச்சு. அது சரி. சரி வாங்க, 2 பேரும் ஜோடியா வந்து சாமியை கும்பிட்டுக்கங்க. வரோம், இருக்கா ஒரு நிமிஷம். என்னங்க? சொல்லுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நந்தினி, என்னடி இதெல்லாம்? பிளஸ் பண்ணுங்க சந்தோஷ். ஆசீர்வாதம் பண்ணு சந்தோஷ், இதெல்லாம் தப்பு இல்ல, பண்ணு. ஆமா சந்தோஷ், பண்ணு, இதெல்லாம் முறைதான். நீ பிளஸ் பண்ண அவள. சரிங்கக்கா. ஆசீர்வாதம் பண்ணு சந்தோஷ் சீக்கிரம், அப்புறம் அவ சாஷ்டாங்கமா விழுந்துட போறா. சரிங்கக்கா. நீ எப்பவுமே நல்லா இருப்பமா. எழுந்துருடி. சரிங்க சந்தோஷ். சோ கியூட் இல்லக்கா? ஆமாண்டி, நான் உனையும் எதிர்பார்க்கல தெரியுமோ. என் தங்கச்சி பொசுக்குன காலில் விழுந்துட்டாலேடி. சந்தோஷம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க்கா. பேய் அரைஞ்ச மாதிரி நின்னா பாத்தீங்கல்ல. இப்பவும் அவன் அப்படி தாண்டி நின்றுகிட்டு இருக்கான். உண்மையிலேயே அவன் ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னான். ஆனா என்னமோடி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க 2 பேரையும் இப்படி பாக்குறதுக்கு. நந்தினி என்னதான் வாயடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கரெக்டா செஞ்சிடுறா. அது நம்ம கரெக்டு தான்க்கா. ஆனால் இப்போ இந்த கப்பிள்ஸ் 2 பேரும் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிரும். 2 பேரையும் சாமி கும்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவோம். பிரேக்கை போடுங்க யாருன்னா. நீயே போடுறி, எனக்கு இதை கலைக்க மனசு வரல. எனக்கும் தான் இதெல்லாம் கலைக்க மனசு வரல. இப்போ என்ன பண்ணுறது? நாங்களே வரோம், இரு. கேட்குதா அடி? அப்போ உனக்கு எல்லாம் என்ன கேட்காதா? அது சரி. சரி வாங்க சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போவோம். வரீங்களா? போலாம். அவ்வளோதான், அவன் ஃப்ளாட் ஆயிட்டான்க்கா.
சத்யா, சொல்லுடா. ஆமா, நீ எதுக்கட தனியா வந்திருக்க? பசங்கெல்லாம் எங்க? பசங்கள்லாம் சித்ரா அக்கா கிட்ட இருக்காங்க. சரி, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? பிரசாதம் எதனா வாங்க போறியா? இல்லடி, அதான் பிரசாதெல்லாம் ஏற்கனவே சாப்பிட்டோமே. இந்த டீ எல்லாம் அவாய்ட் பண்ணு. சரி ஓகே. என் கூட வரியா? பைக்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். பைக்லயா? ஆமா, அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சத்யாவை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரப்பான்னு. வண்டி சாவி கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். அடப்பாவி, மாமா உன்ன ஒண்ணும் சொல்லலையா? இல்ல, இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? போயிட்டு வான்னு சொன்னாரு, அவ்வளவுதான். பாரு. சரி, நீ மாமா கிட்ட பெர்மிஷன் கேட்டா மட்டும் போதுமா? நான் எங்க வீட்ல கேட்க வேணா? சத்யா, நான் அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கும்போது உங்க அப்பா வந்தா பக்கத்துல இருந்தாரு. சோ எல்லாருக்கும் தெரியும் நம்ம வண்டியில போறது. நீ வா, நம்ம போயிட்டு வரலாம். இருந்தாலும் நானும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன், சரியா? அப்பதான் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் போய் அம்மா கிட்டயாச்சும் சொல்லிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு. சரி. அப்புறம் நீ வண்டியெல்லாம் நல்லா ஓட்டுவல்ல? அதெல்லாம் சூப்பரா ஊட்டு வண்டி. நெக்ஸ்ட் இயர் எனக்கு லைசென்ஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி, ஹீரோ, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ம். தினேஷ், எங்கடா ஓடுறா அவ இவ்வளவு வேகமா? அக்கா, நீங்களாக்கா? நானும் சத்யாவும் பைக்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு இருக்கோம். அதனால தான் அவ போயிட்டு அத்தை கிட்ட சொல்லிட்டு வரேன்னு ஓடி இருக்கா. பாரு. என்னக்கா? பின்ன ஸ்கூலுக்கு போற நீங்க வண்டியில ரவுண்ட்ஸ் போறீங்க. ஆனா காலேஜ் முடிச்சிட்டு நான் ஒருத்தி இங்க தனியா சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏன்க்கா தனியா சுத்தணும்? குணா மாமாக்கு ஒரு ஃபோன் பண்ணி இங்க வர வைங்க. அவர் கூட ஜாலியா வண்டியில போயிட்டு வாங்க. டேய், என்னடா சொன்ன இப்போ? குணா மாமாக்கு ஃபோன் பண்ணி நீங்க வர வைங்கன்னு சொன்னேன். அக்கா, எனக்கு தெரியும்க்கா எல்லாம். உனக்கு எப்படிடா தெரியும்? மணி அக்கா கல்யாண தண்ணிக்கு அந்த மாமா தான் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணாருலக்கா. அப்ப எனக்கு தெரியும்க்கா. நான் அங்கதானே சுத்திக்கிட்டு இருந்தேன், நான் பார்த்தேன். ஐயோ, அப்ப நிறைய பேர் பார்த்திருப்பீங்க போல இருக்குதே. இன்னும் எத்தனை பேர் என்கிட்ட வந்து இந்த விஷயத்த பத்தி பேச போறாங்களோ? லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கே சாமி. சில் பண்ணுங்கக்கா. நம்ம ஃபேமிலியில என்ன சொல்லிட்டு போறாங்க? எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. பேசுவப்பா, நீ பேசுவ. அதான் உன் காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்கல்ல. உங்களுக்கும் காட்டுவாங்கக்கா. ஆ ஆ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய், சத்யா கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் உனக்குள்ளேயே வச்சுக்கோ. ஷோக்கா, ஐ வில் கீப் இட் அஸ் அ சீக்ரெட். ஓகே, நீங்க சொல்லாம நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் அப்படிதான். நல்ல பையன்டா நீ. தேங்க்யூ அக்கா. அக்கா, சின்ன பசங்களாம் எங்கக்கா? ராகுல் மாமா தலையில கட்டிட்டு வந்துட்டேன். சரிங்கக்கா, நான் போய் சத்யா என்ன பண்ணிடுறான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பெர்மிஷன் வாங்குறேன்னு போனா இன்னும் வரல பாருங்க. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இவன் இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது. ஆனா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். உண்மையிலேயே நல்ல பையன்தான். ராகுல் மாமாக்கு பாரு, எப்படி ஒரு தம்பி கிடைச்சிருக்கான். ராகுல் மாமா, ஸ்விம்மிங் பூல் கிட்ட கூட்டிட்டு போ. இங்க பாரு, அதுக்கு பேர் ஸ்விம்மிங் பூல் கிடையாது. தெப்ப குளம், கோயிலோட தெப்ப குளம். அங்கெல்லாம் போக கூடாது. இப்போப்பா அதெல்லாம் போலாம். அங்க நிறைய பசங்க போய் போய் எட்டி பாக்குறாங்க மாமா. எங்களுக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன், அங்க வெறும் தண்ணி தான் இருக்கும். அதை பார்த்து என்ன பண்ண போறீங்க? வேடிக்கை பார்ப்போம். ஆமா மாமா, சும்மா தான் வேடிக்கை பார்ப்போம். டைம் பாஸ் ஆகும்ல மாமா. சும்மானே ஒரு இடத்துல உட்கார முடியுமா மாமா? கூட்டணும் போங்க மாமு. ஐயோ, நீங்களாம் இருக்கிறீங்களா? எப்படா இந்த ஸ்கூல்ல திறப்பானுங்கன்னு இருக்குது. அப்படியே தூக்கின்னு போயிட்டு உங்களை அப்படியே கடாசிடணும் ஸ்கூல்ல. அடுத்த ஒரு வருஷத்துக்கு நிம்மதியா இருக்கலாம்ப்பா. எப்பதான் ஓபன் பண்ணுவாங்களோ தெரியல. அதெல்லாம் ஜூன் மந்த் தான் ஓபன் பண்ணுவாங்க. நீ இப்ப எங்களை கூட்டிட்டு போ. வசப்பூச்சியா, எல்லாத்தையும் நீ தான் ஆரம்பிக்கிற. சரி, வந்து தொலைங்க. ஜாலி, வா மாமா, வா போலாம். வாலாம் வா. வர வர இது கூட மணிமேகலை மாதிரியே அடம் பிடிச்சே சாரி இது எல்லாத்தையும். நான் வச்சுக்கிறேன் இரு. நாங்கள் சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வரலான்னு இருக்கிறோம். இப்போ போய் கோயிலுக்குள்ளே வந்துருக்கிறீங்க நீங்கள். ஆக மொத்தத்தில் வந்துட்டோம்ல. நீங்களும் இங்கே தானே இருக்கிறீங்க. டக்குன்னு போய் சாமியை ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடுறோம். அது சரி, பிள்ளைங்களெல்லாம் அப்படியே விட்டுறது. வர வர யாரும் பிள்ளைங்களை கண்டுக்கிறது இல்லை இப்போலாம். அதான் பார்த்துக்கிறதுக்கு சித்ரா, அதுக்கப்புறம் சத்யா, தினேஷ், அது போக ராகுல், காயத்ரி, அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள்லாம் அப்படியே எல்லாரும் தான் இருக்கிறீங்களேம்மா. அந்த தைரியம் தான் உங்களுக்குலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நந்தினிக்கு புடவை கட்டிட்டு கூட்டிட்டு வரோம், அதனால லேட் ஆகும்னு சொன்னீங்க. ஆனா என்னடி, அவ நார்மலான ட்ரெஸ்ல தானே வந்திருக்கா? காலையில போட்டிருந்த ட்ரெஸ்ல தானே வந்திருக்கா அவ? அதானே, அப்புறம் ஏன்டி உங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? அதுவும் அம்மா, அது புடவை தான் ஃபஸ்ட்டு கட்டணும். அந்த புடவை நந்தினிக்கு பிடிக்கலையா, அதனால தான் அந்த புடவைய வேணான்னு வச்சுட்டு அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு வந்துட்டா. புடவை பிடிக்கலையா? அப்படின்னா பிடிக்காத புடவையை எடுத்து கட்டி விட்டீங்க அவளுக்கு. அவளுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்து கட்ட வேண்டியதானே? அர்ச்சனா, நீயே சமாளிச்சிரு. இதுக்கு நான் எப்படிக்கா சமாளிக்கிறது? பிரியா, என்கிட்ட விட்டுட்டீங்களா கடைசியில்? அத்தை, அவளுக்கு பிடிக்கலையா அத்தை? உங்கள் பொண்ணு தான் ஒரு விஷயத்தில் பிறவியாச்சே. அதுக்கு ஒரு விஷயம் திடீர்னு பிடிக்கும், திடீர்னு பிடிக்காம போகும். அதனால தான் அது கிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் அந்த புடவையை கட்டினோம். அப்புறம் அதுவே அந்த புடவையை வேணாடிடுச்சு. ஆமாம்மா, நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஐயோ, அதில் என்ன இவ்வளோ சந்தோஷம் உனக்கு? நீ இருக்கிறியே பாரு, உன்னால எவ்வளோ நேரம் வீணாயிடுச்சு. சரி போங்க, போயிட்டு நேரத்தோட சாமி கும்பிட்டு வாங்க, வீட்டுக்கு போகலாம். சரிம்மா. நந்தினி, சந்தோஷங்கம்மா. காரை பார்க் பண்ணிக்கிட்டு இருக்காரத்த, வந்துருவாரு. சரிம்மா. சரி போங்க, உள்ள போங்க எல்லாரும். எஸ்கே போயிட்டோண்டி, வா ஓடிடலாம்.
இவளுங்கெல்லாம் என்னமோ வித்தியாசமா பண்ற மாதிரி தோணுது எனக்கு. அவளுங்கெல்லாம் எப்பவுமே அப்படித்தானே. அது சரிதான், ஆனா புஷ்பா அப்படி இல்லையே. இப்ப புஷ்பா புதுசால சேர்ந்துருக்கிறா இந்த கேங்ல. அது யோசிக்கக்கூடிய விஷயம்தான். யோசிப்போம். ச்சே, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், மனசுக்கு நிம்மதியாகவே இல்லை. என் லைஃப் இப்படியெல்லாம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனோஜோட என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன், ஹாப்பியாக இருப்பேன்னெல்லாம் நினச்சேன். எல்லாம் தலைக்கெல்லாம் மாறி போச்சு. ஆனால் அவர் ஏன் திடீர்னு என்கிட்ட இவ்வளோ கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு? கார்த்தியை பற்றியெல்லாம் யார் அவர்கிட்ட சொன்னது? திடீர்னு எதுக்காக இவர் இதையெல்லாம் பேசுகிறாரு? எனக்கு ஒன்றும் புரியலை. இதையெல்லாம் யார் அவர்கிட்ட சொல்லியிருப்பா? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை சௌமியா சொல்லியிருப்பாளா? ஆனால் சௌமியாவுக்கு கார்த்தியை பற்றிலாம் தெரியாது. அப்புறம் எப்படி? அந்த விக்கி தீபக்கு எல்லாம் தெரியும். ஒருவேளை அவனுங்க சௌமியா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் மனோஜ் கிட்ட சொல்ல வச்சுருப்பாங்களா? எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த சௌமியா என் வாழ்க்கையை விட்டு போயிட்டான்னு நினச்சேன். ஆனால் திரும்பவும் வந்துட்டா. இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாளோ. ரீஃபில் ப்ளீஸ், கேன் ஐ கெட் எ ரீஃபில்? ரீஃபில்லா? ஏ லூஸு, நம்ம வீட்டில் இருக்கோம்டி. ஐயோ, வீட்டுக்கு எப்போ வந்தோம்? காலையில் தான் சௌமியா வந்தோம். நீ வந்ததுலேருந்து இங்கே இருக்கிற சரக்கையும் சேர்த்து குடிச்சு இப்படி மட்டையாகி கிடக்குற. எழுந்துருடி, இப்படியே குடிச்சிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. எழுந்து குளிச்சுட்டு வா, ஏதாச்சும் சாப்பிடலாம். குளிக்கிறதா? ஐ வாண்ட் ரீஃபில். அதை ஊற்று, அதுக்கப்புறம் போய் குளிக்கிறேன். சௌமியா இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானா உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன் எல்லாத்தையும். போய் சொல்லு, நானே லவ் ஃபெயிலியரில் இருக்கேன். இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தி என்னை ஏமாத்திருக்கா. அதான் அந்த மணிமேகலை. சி, அவளாம் ஒரு ஆளுன்னு அவளை நம்பி அன்னைக்கு நான் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு நம்பி போனேன் பாரு. என்ன சொல்லணும்? அவளை சும்மா விடக்கூடாதுடி. அவளை நான் பழி வாங்கணும்டி. இதுக்கு மேலேயுமா பழி வாங்கணும்? ஓ, அப்போ நம்ம பழி வாங்கி முடிச்சிட்டோமா அவளை? ஆமாண்டி, அதை நேற்று நைட்டு மனோஜிக்கிட்ட நீ பேசுனியே. உன் ஃபோனில் இருக்கிற ரெக்கார்டிங்கு வீடியோஸ் எல்லாத்தையும் அவனுக்கு அனுப்பி விட்டியே. வெல்டன் சௌமியா. அது மட்டுமா, மணிமேகலையோட க்ரஷை பற்றி நீ சொல்லிட்ட அவங்ககிட்ட? அதையும் சொல்லிட்டேனா? சூப்பர் சூப்பர். சரி, இது எல்லாத்தையும் சொல்லியும் மனோஜ் அவளோட முடிச்சிருப்பானாடி எல்லாத்தையும்? எந்த ஒரு ஆம்பளையும் அப்படி பண்ண மாட்டாண்டி. அதானே பார்த்தேன். சரி, இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணணுமேடி. மணிமேகலைக்கும் மனோஜுக்கும் ஒன்றும் நடக்கலைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணுமே. அது எப்படி முடியும்? முடியணும். போடுறேன் அந்த மணிமேகலைக்கு ஒரு ஃபோனை. அவள் தான் உன் நம்பரை பிளாக்ல போட்டிருப்பாளே. ட்ரை பண்ணி பார்ப்போம். என்கிட்ட தான் இன்னொரு நம்பர் இருக்கே, அதை வச்சு போட்டுக்கிறேன். சரி பண்ணு. ஹலோ மிஸ்ஸி டோலி. யார் இது? மிஸ்ஸி டோலி. என் வாய்ஸ் தெரியலையா உனக்கு? நான் தாண்டி சௌமியா. சி, நீ எதுக்குடி எனக்கு கால் பண்ண? எதுக்கு கால் பண்ணுவாங்க? பேசுறதுக்கு தான். ஒழுங்கு மாதிரியே ஃபோனை வச்சுடு. இல்லைன்னு வெய்யே, என் வீட்டில் இருக்க உங்க கிட்டலாம் சொல்லி உன்னை மறுபடியும் ஜெயிலுக்கு தள்ளிடுவேன். ஐயோ, பயமா இருக்குடி. கரீனா பாருடி, அவ என்னை ஜெயிலுக்கு தள்ளிடுவாளாம். ஐயோ, ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப சீன் படாதடி. என் அப்பா அம்மா எல்லாம் நினைச்சாங்கன்னா உன்னை மறுபடியும் தூக்கி ஜெயிலில் போடுவாங்க. அப்படியா? சரி, ட்ரை பண்ணி தான் பார்க்க சொல்ல. ஆமா, என்ன கேஸ் போடுவாங்க என் மேல? உனக்கு ஃபோன் பண்ணதுக்கா? என்னடி நக்கலா இருக்கா உனக்கு? நக்கல் தான், அப்படியே கொஞ்சம் விக்கலும் வருது. கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கூடா. சே, ஃபோனை வைக்கி. குடிகாரி. நான் குடிகாரி தான். நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலையே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்படி இருக்க? நேற்று தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஓ சாரி, நேற்று கல்யாணம் ஆயிருக்கு. நேற்று நைட்டு உனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் சிறப்பாக நடந்துச்சா? நான் அப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே என் புருஷனுக்கு நேற்று நைட்டு இல்லாததை பொல்லாததெல்லாம் ஃபோனில் அனுப்பிவிட்டேன். ஐயா கடவுளே, ஈஸியாக சொல்லிட்டியடி எல்லாத்தையும். அப்போ ஒன்றும் நடக்கலையா? கறி ஒன்றும் நடக்கலையாண்டி? நான் தான் சொன்னேனேடி. கரெக்ட். அச்சோ மணி, அப்போ ஒன்றும் நடக்கலையாம்மா? ஐயோ, நல்லா பெருசாக கனவு கண்டிருப்பிய நீ. அதான் எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டுட்டல. ஃபோனை வெயிடி. இருடி, அவசரப்படாத. மண்ணு தானே அள்ளி போட்டிருக்கேன். இன்னும் கல், ஜல்லி, சிமெண்ட் எல்லாம் போட வேணாம். ஒன்னா போடுறேன். என்ன திமிர் இல்லடி. உங்க அண்ணன் மாதிரியே நானும் சிவில் இன்ஜினியர்டி. அதனால தான் ஜல்லி, மண்ணு, செங்கல்னு பேசிக்கிட்டு இருக்க. கம்பி கூட போட வேண்டிய உன் வாழ்க்கையில.
சௌமியா வேற லெவல் பண்றடி நீ. சௌமியானாலே வேற லெவல் தானே. அப்புறம் மணிமேகலை அப்ப நேற்று நைட்டு எதுவும் நடக்கலையாடி? இங்க பாரு சௌமியா, ரொம்ப டூ மச்சா பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்புறம் நான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லி உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன சொல்லுவ? மம்மி, டாடி, அத்தை, மாமா, அக்கா, அண்ணா, மாமா, தம்பி, தங்கச்சி என் ஃபர்ஸ்ட் நைட்டில் மண்ணள்ளி போட்டுட்டா சௌமியான்னு சொல்லுவியா? என் வாழ்க்கையை கெடுத்துட்டனால நீ பகல் கனவு காணாதடி. என் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றிக்கணும்னு எனக்கு தெரியும். நானும் மனோஜை சேர்ந்து வாழ தாண்டி போகிறோம் பாரு. தோடா சேர்ந்து வாழ்வாளாமே இன்னும்படி நம்பிக்கிட்டு இருக்க நீ. ஹே, உன் வாழ்க்கையில் நான் சும்மா வேற மண்ணெல்லாம் போடலடி, பெரிய பாரங்களில் தான் தூக்கி போட்டிருக்கேன். அது நின்று பேசும் பாரு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீ இப்படியே இருக்க போறேன்னு பாரு. பார்க்கலாம்டி, பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். என் மனோஜோட நான் கூடி சீக்கிரமே சேர்ந்து வாழ்ந்து காட்டுவேன்டி. ஆல் தி பெஸ்ட் டி.